தாவீது எவ்வளவு அழகா ஜெபம் பண்றார். ஆண்டவர் என் வாய்க்கு யாராவது அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அவ வாயை அடங்க, ஆண்டவரே திறக்க விடா கூடாது, ஆண்டவரே நம்ம இப்படி ஜெபம் பண்ணணும். என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. ஏன்னா என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அடுத்து நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. இப்படி ஒருத்தங்க பேசுனா என்ன, என்கிட்ட பிரைஸ்லாட் சொன்னா நான் பிரைஸ்லாட் தான் சொல்லுவேன். என்கிட்ட சிரிச்சு பிரைஸ்லாட் சொன்னா நானும் சிரிச்சு பிரைஸ்லாட் சொல்லுவேன். முறைச்சு பிரைஸ்லாட் சொன்னா முறைச்சு சொன்னா, வேற ஏதாவது நம்மளை பார்த்து சொன்னா, வேற ஏதாவது சொன்னா, நம்ம ஊர் ஆட்கள் பேசாம இருப்பாங்க, அப்படி அந்நிய பாஷை பேசிட்டு ஆனா மனசுல சொல்றது அவ்வளோ வேற. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் என்ன பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது என்னை சூழ்ந்து அடிக்கிற தென்றல் காற்றில் என்னில் வெளிப்படுகிற வாசனை ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அடிக்க போகிற புயல்ல என்ன வெளிப்படுகிறது அது அவருக்கு தான் தெரியும். அதனால நான் என் நாவை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எங்க அப்பா வேடிக்கையா சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் ஏன் அநேகருக்கு பேச்சு மாறலன்னா, முங்கும் போது நாக்குல தண்ணி படலை, வாயும் மூக்கையும் சேர்த்து. அதனால இனி அடுத்த தடவை முக்கும் போது வாயை திறந்து வேடிக்கையா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவரை துதிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவன். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் எந்த தூஷணமும் என்னிலிருந்து வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளோ, எந்த தூஷணமும் என்னிலிருந்து வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளோ. ஹல்லேலூயா. 2 பேர் கூடுறது மூணாவது நபரை பேசுவதற்காக இருக்கக்கூடாது. இந்த ஒரு தீர்மானம் எடுத்துட்டாலே பாதி சரியாயிரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தங்க நமக்கு ஃபோன் பண்றாங்க, தெரியும் இவங்க எதுக்கு ஃபோன் பண்றாங்க, எப்படி இன்னொரு ஆளை பத்தி சொல்றாங்க. அந்த போனை எடுக்காமல் இருப்பது உங்களுக்கும் உங்கள் போனுக்கும் நல்லது. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்க. ஆமென். அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். செப்பனியா 2:10. அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். தூஷணம். அடுத்து அகங்காரம். அகங்காரம் இது ஆண்டவரால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்து ஒரு காரியம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நிர்விசாரம். 15வது வசனம். நான் தான் என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டு, நான் தான், என்னை தவிர யாரும் கிடையாது. இந்த எண்ணம் ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு? சத்தமா சொல்லுங்க. சவுல். சவுலை தேவன் ராஜாவாய் தெரிந்தெடுத்தார். தேவன் அவனை பிரித்தெடுத்தார். சாமுவேலுக்கு ஏற்கனவே சொல்லுகிறார். கொண்டு வரப்படுகிறான். எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாரை விட சவுல் யாரா இருக்கிறான் அப்படின்னா உயரமானவனா இருக்கிறான். எல்லாரும் சவுலுடைய தோளுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அவ இஸ்ரவேல் ஜனங்கள்ல உயரமானவன் யாரு? சவுல் தான். இப்ப இதை ஒரு அடையாளமாக சாமுவேல் முன்னாக வைத்து அத்தனை பேருக்கு முன்பதாக, அவன் உயரமானவனால் ஆனதுனால் அவன் ராஜாவாகவில்லை, தேவன் அவனை தெரிந்தெடுத்ததுனால் அவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜஸ்தானத்தில் இருக்கிறான். இப்பொழுது அபிமெலேக்குக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தர் சொல்கிற ஒன்றையும் நீ மீதி வைக்காம எல்லாவற்றையும் அழித்து விடு என்று சொல்லி அனுப்பி விடுகையில் அவன் அப்படி செய்யாமல் ராஜாவையும் முதற்தரமானவைகளையும் அவன் உயிரோடு பிடித்து கொண்டு வருகிறான். இந்த செயலின் நிமித்தம் கர்த்தர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார். சாமுவேலோடு பேசுகிறார். இதை அறிந்து சாமுவேல் மனம் நொந்து இரவு ஃபுல்லா ஆண்டவர் சமூகத்தில் இருந்துவிட்டு இப்பொழுது சவுலை சந்திக்க வருகிறான். அப்படி சவுலை சந்திக்கும் போது சாமுவேல் சவுலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய். இந்த வார்த்தையை தான் நல்லா கவனிக்கணும். நீர்
உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் சாமுவேலை தெரிந்தெடுத்த போது, சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்த போது சவுல் தன் பார்வையில் எப்படி இருந்தான் தெரியுமா? ஐயோ நானா ஐயோ நானா, என் கோத்திரமே இருக்கிற கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரம், அதுல என் குடும்பம், என் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பது நான் பார்க்கணும். நான் என்ன எப்படி பார்க்கிறேன்? தாவீது பார்வையில் தாவீது தன்னை ராஜாவாக எண்ணினதே கிடையாது. அதனாலதான் நானோ சிறுமையும் எளிமையுமானவன். உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பார்வையிலும் தாவீது யாருன்னா ராஜா. ஆனா உடன்படிக்கை பெட்டியில தேவ பிரசன்னத்தை பார்க்கிறான். ஆமென். எல்லாரும் தாவீதை ராஜாவாய் பார்த்த போது தாவீது அவரை ராஜாவாக பார்த்து அந்த ராஜ வஸ்திரத்தை அவன் கலட்டி வைக்கிறான். என் பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்? இந்த கோத்திரத்தில் இந்த இடத்துல உயரமான மனுஷனா, இனி ஒரு உயரமானவன் வரணும்னா பிறந்து வளர்ந்து தான் வரணும். அதுக்குள்ள நான் நல்லா வாழ்ந்து ஆண்டுட்டு போயிருவேன். நான் தான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த இடத்துல தான் கர்த்தர் எப்பொழுது இந்த பார்வை சவுலை விட்டு மாறினதோ கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் உங்க ஆபீஸ்ல உங்களை தவிர இந்த வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். உங்க பிசினஸ் எந்த காரியமாகட்டும், உங்க ஃபேமிலியில ஒரு காரியமாகட்டும், நான் தான், நம்மளை விட்ட இங்க வேற யாரும் செய்ய போறா, நம்மளை விட்ட இந்த எண்ணம் தேவனுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. இந்த எண்ணம் நம்மை பாழாக்குகிற எண்ணம். நிறைய அகற்றிட்டோம், நிறைய மாத்திட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள இவைகள் மாறாமல் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இது எவ்வளவு பாழாக்கும் தெரியுமா? அந்த வசனத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் நாளைக்கு இன்டர்வியூ எனக்கு தான் எப்படியும் கிடைக்கும் அப்படின்னு நல்ல கான்பிடென்ட் இருந்தா அவங்களுக்கு பயம் இருக்காது. அவங்க கொஞ்சம் நிர்விசாரமாயிருவாங்க. இல்லப்பா, உன்ன மாதிரி 100 பேர் லைன்ல இருக்கிறாங்க. இப்படி ஒரு உணர்வு வந்தா நைட்டு தூக்கம் வராது. இது நமக்கு இல்லாம எங்க போக போகுது? நமக்கு கிடைக்காம எங்க போக போகுது? ஆமென். நான் தான், என்னை தவிர. நான் மட்டும் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். சில வீட்டில் யூஸ் பண்ற அது நான் மட்டும் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். சில சொல்லும், ஐயோ நான் இல்லைன்னா என் வீட்டார் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. நான் மட்டும் இல்ல. இந்த நான் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருவர் மட்டுமே. முச்செடியில எழுந்தருளி மோசேயை பார்த்து சொன்னார், I am that I am. ஆமென். ஹalleluya. I am. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருவர். அவர் இந்த பூமியில எந்த மனிதனும் அல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர். அவர் நான் சொன்னா தேவ பிள்ளை என்ன சொல்லணும் தெரியுமா? நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஆமென். அவர் நான் சொல்றார்னா நம்ம என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா. இது நம்ம நேரம் மாத்தி சொல்ல வைக்கிறோம். நாம நான் சொல்றோம், அவர் நான் இல்லப்பா, என்ன ஆள விட்டுருப்பா. அவர் நான் சொல்றார். இங்க இருந்து மோசே, நான் இல்ல ஆண்டவரே, நான் திக்குவாய ஆண்டவரே. அவர் நான் சொல்லும் போது இங்க இருந்து பவுல் நான் அல்ல. அவர் நான் சொல்லும் போது பார்வோன் சமூகத்திலே யோசேப் சொல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. ஆமென். இந்த அகங்காரம், வீண் பெருமை, மனமேட்டிமை ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ளே இராதபடி கர்த்தர் காப்பாராக.
அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இப்படிப்பட்ட களைகள் என்னைக்குள்ளே வேர் கொள்ளாதபடி அது எரிந்து சாம்பலாவதாக, எரிந்து சாம்பலாவதாக. நிர்விசாரம், அகங்காரம், தூஷணம் போன்ற களைகள் ஆமென் எனக்குள்ளே எரிந்து சாம்பலாவதாக. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது, நான் என்னை எப்படி பார்க்கிறேங்கிறது ரொம்ப முக்கியமான மேட்டர். உலகம் எப்படியும் பார்க்கட்டுங்க, நான் என்னை எப்படி பார்க்கிறேன், அப்பதான் கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார் என்பதை என்னால் அறிய முடியும். கர்த்தருடைய தொடுதலை எனக்கு உணர முடியும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏசாயா தன்னை பார்த்த பார்வையை பார்த்தீங்களா? ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். சரியா பார்க்கிறான். பார்த்ததுனால தொடுதலை உணர்ந்தான், சத்தத்தை கேட்டான். அதுவரை கேட்டது சேராபீன்களின் ஆராதனை சத்தம். தன்னை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தபோது அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆராதனையில் ஆராதிக்கிறவங்க சத்தத்தை எல்லாம் கேட்கிறோம். அதை தாண்டி நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா நான் அல்ல என்கிற நிலையில வரணும். ஒருவேளை நீங்க இருக்கிற ஸ்தானத்துக்கு அதற்கு சரியான போட்டியா யாருமே இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்தும் பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். அதுதான் சவுல் தவற விட்டதே. அதுதான், நம்மளை தவிர வேற இனி யாரு வர போறா? என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவா, நம்மளை விட்டா இந்த ஸ்தானத்துக்கு வேற யாரு? இந்த எண்ணம் கர்த்தருக்கு பிடிக்காது. நம் தேவன் யார் என்பதை மறக்கவே கூடாது. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளை அற்பமா எண்ணப்பட்டவைகளை. சவுலுக்கு முன்னாடி தாவீதை வச்சு யுத்த ட்ரெஸ்ஸை போட வச்சு அதுல பழக்கமே இல்லை தாவீதுக்கு. இவனை தான் ராஜாவாக கொண்டு வந்து நிறுத்த வைக்க போகிறார். கர்த்தருடைய செயலை பாருங்கள், எப்படி இருக்கும். சவுலுக்கு கண்ணுக்கு முன்னாடியே சவுலுக்கு கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு வந்து வாசிக்க வச்சார். சவுலுக்கு கண்ணுக்கு முன்னாடியே யுத்த ட்ரெஸ்ஸை போட்டு எங்க நடக்கிறதுக்கு? ரைட்ல போனா வண்டி, லெப்ட்ல போகுது. என்ன செய்ய? அவன் சொல்றான், சவுல் இங்க பாருப்பா, நீ இளைஞன், நீ வாலிபன், உனக்கு இதுல எல்லாம் பழக்கம் கிடையாது. அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன். ஆனா சவுலுக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்தானம் மாற போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னைக்குமே இதை மறந்துடவே கூடாது. ஆண்டவர் சமூகத்துல என்ன நினைச்சு உட்காரணும் தெரியுமா? யாரோ இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் என்ன கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். எப்பவுமே இதை நினைக்கணும். எப்ப இது எனக்கு சீட்டு தான், நான் தான், என்னை தவிர. ஆமென். யாரோ இருக்க வேண்டிய 7 பேரை தள்ளி 8வது தாவீதை 8 பிடித்த கரம் நம்ம எத்தனையோ நம்மை விட நல்லவங்களை, திறமையானவங்களை தள்ளி பிடிச்சிருக்கு. ஆமென்.